30,000 தேனீகள் கொட்டிய பெண்மணி, மண்ணை உணவாக எடுத்துக்கொண்டு உறுதியாக வாழும் 80 வயது பாட்டி, கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டை தட்டிச் சென்ற பெயிண்டர். இந்த வீடியோ செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேஷ்ல இருக்கிற பனாரஸ் என்ற ஊர்ல இந்த பாட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த பாட்டியோட பேரு குசும்வதி. இந்த பாட்டி கிட்ட இருக்கிற ஒரு வித்தியாசமான பழக்கம் என்னன்னா, 15 வயசுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க மண்ணை சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் வித்தியாசமான பழக்கம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த பாட்டிக்கு இப்போ ஆல்மோஸ்ட் 73 வயசாச்சு. ஆனாலும் இப்ப வரைக்கும் இந்த மண்ணை சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்க ஹாஸ்பிட்டல் பக்கம் போனதே கிடையாது. கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து இப்ப வரைக்கும் சாப்பிடுறதுனால 50 வருஷத்துக்கும் அதிகமா மண்ணை சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, நம்ம எப்படி அரிசியை புடைச்சி அதுல இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்றோமோ அதே மாதிரிதான் இவங்க மண் எடுத்துட்டு வந்து அதை நல்லா காய வச்சு அதுல இருக்கிற தூசி எல்லாமே எடுத்துட்டு மண்ணை மட்டும் நல்லா போட்டு மெல்லுன்னு மெல்றாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இவங்க சராசரியா ஒரு நாளைக்கு 2 கிலோ மண் வரைக்கும் சாப்பிட்டு இருக்காங்களா. அப்படி இருந்தும் இவங்க உடம்பு ரொம்ப தெம்பாவும் ஆரோக்கியமாவும் இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது பேண்டேஜ் கெவின். என்னங்க இவர் பேண்டேஜ் வைக்கிறோரா அப்படின்லாம் கேட்காதீங்க. இவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. பேண்டேஜுக்காகவே கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய் ஒரு செலவு பண்ணிருக்காரு. சின்ன வயசுல இவருக்கு ஒரு தடவை அடிபட்டதுனால அந்த இடத்துல ஒரு பெரிய பேண்டேட டாக்டர் சுத்தி விட்டு இருக்காரு. சுத்தினதும் அவங்க சுத்தி இருக்கிறவங்க ரிலேட்டிவ் நெய்பர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து எப்படி இருக்க கெவின், எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்ட்டு நிறைய நலன் விசாரிக்கிறதுனால அதுக்கு அடிக்ட் ஆன இவரு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பேண்டேட சுத்திட்டு எல்லாரும் நலன் விசாரிக்கிறத ஒரு போதையா இவர் மாத்திக்கிட்டாரு. இவர் கட்டு போறத பார்த்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இவருக்கு மாட்டிருக்கு. அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தெரிஞ்சிருக்கு இவரு பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு போங்குன்ட்டு, இந்த பழக்கத்தை விட்டுருங்கன்ட்டு அவர்கிட்ட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த பழக்கத்தை விட முடியாது, ஒன்னா நான் விட்டுறேன் அப்படின்ட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டு இந்த பழக்கத்தை இவர் இன்னமும் வச்சிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்க போறது பால் ஏரோ. ஒரு தடவை இவர் யதார்த்தமா ஒரு டிவி சேனலுக்கு பின்னாடி போயிருக்காரு. லைவ் போயிட்டு இருந்ததுனால இவர் அந்த டிவி சேனல்ல டெலிகாஸ்ட் ஆயிருக்காரு. இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ உன்னை டிவில பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட இவரு அந்த போதைக்கு இப்போ அடிமையே ஆயிட்டாரு. அதாவது எங்கெங்கெல்லாம் லைவ் போயிட்டு இருக்கோ அங்கெல்லாம் இவர் வாண்டடா போயிட்டு யதார்த்தமா டிவில வர மாதிரி வந்திருக்காரு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான நியூஸ்ல இவர் இடம் பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லங்க, இவருக்கு தனியா ஒரு ஃபேன்ஸ் ஃபாலோவிங்கே இருக்கு. அடுத்தது மார்கா ரெட். தேனி இருக்கணும், தேனி இந்த உலகத்துக்கு ரொம்ப முக்கியம், தேனியோட அவசியத்தை நிறைய பேர் இந்த உலகத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமானவங்க கேரளாவை சேர்ந்த இந்த திஷா. இவங்களும் இவங்க 2 பசங்களும் சேர்ந்து நிறைய இடத்துல பப்ளிக்கா நின்று தேனியோட முக்கியத்துவத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, தேனியே இவங்க முகத்துல உட்கார வச்சு அந்த முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஆனா அமெரிக்கால இருக்கிற இந்த மார்கரெட் 10 வருஷமா தேனி வளர்த்துட்டு இருக்காங்க. அதோட முக்கியத்துவத்துக்காக இல்லைங்க, அந்த தேனி கொட்டுறது அவங்களுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கான். ஒரு நாளைக்கு சராசரியா 10 தேனிலிருந்து 15 தேனி வரைக்கும் அவங்களே கொட்ட வச்சுப்பாங்களாம். இது கிட்டத்தட்ட 10 வருஷமா பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் 30,000 தேனிக்கு மேல இவங்கள கொட்டிருக்கு. அடுத்தது டேம்லா ஹோலாண்ட். இவங்களுக்கு பிடிச்ச விஷயம் கிறிஸ்மஸ். அதாவது கிட்டத்தட்ட 5 வருஷமா டெய்லியுமே கிறிஸ்மஸை கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன். விதவிதமா கேக் செய்யறது, விதவிதமா வீட்டை டெக்கரேட் பண்றது, இதே விஷயத்தை தான் 5 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்த இவங்களுடைய பசங்க ஒரு வீட்டையே இவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வீடு எப்படி இருக்கும்னா, கிறிஸ்மஸ்க்கு எப்படி ரெடி பண்ணோம் ஒரு வீட்டையோ அதே மாதிரி இன்டீரியர் பண்ணி ஒரு வீட்டை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க பசங்களும் ரொம்ப லக்கி, இவங்களும் ரொம்ப லக்கி. அடுத்தது மைக்கேல் கார்மைக்கேல். இவர் பண்ண விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான், ஆனா அதை தொடர்ந்து 30 வருஷம் பண்ணிருக்காரு. என்னன்னா, பேஸ்பாலுக்கு இவர் சின்ன வயசுல பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதே பேஸ்பாலை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பெயிண்ட் அடிச்சு இப்ப அந்த பேஸ்பாலோட வெயிட் கிட்டத்தட்ட 1 டன்னுக்கு மேல இருக்குன்னா பாத்துக்கோங்க. 1977ல இவர் சின்ன பையனா இருக்கும்போது முதல்ல இந்த பேஸ்பால்ல பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப வரைக்கும் இந்த பழக்கத்தை இவரால விட முடியல. இதனால அவருக்கு கிடைச்சது பலன் என்னன்னா, இதுல கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டும் வாங்கியிருக்காரு. உலகத்திலே பெரிய பேஸ்பால் வச்சிட்டு இருக்கிறது இந்த மைக்கேல் தான். இதுல யார் உங்களை ரொம்ப கவர்ந்தாங்கன்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப உங்களை சந்திக்கும் வரை until then is bye from உங்கள் சரவணகுமார். டாடா பை பை, டேக் கேர்.